உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அநீதியின் குரல் அதிகமாக ஒலிக்கும் பொழுது நீதியின் குரல் அதைவிட அதிகமாக ஒலிக்க வேண்டும். இது ஜனநாயகத்தோட மாண்பு. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகம் இருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. அதற்கு உதாரணம் தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக செய்யக்கூடிய பச்சை அயோக்கியத்தனம் சொல்ல வர்றது. திமுகவுடைய கடந்த கால வரலாற்றில் அவர்கள் எப்படி தேர்தலை கையாண்டாங்க, எப்படி மக்களிடம் வாக்கு வாங்கினாங்க என்பதெல்லாம் அனைவரும் அறிந்த ஒரு உண்மைதான். அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக என்கிற ஒரு இயக்கம் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி மக்களிடம் வாக்கு வாங்க முடியாமல் திணறி கொண்டு இருக்கிறாங்க. அதை அத்தனையும் முறியடிக்கும் விதமாக நாம் தமிழர் கட்சி திமுகவிற்கு கடுமையான போட்டி கொடுத்து கொண்டு இருக்குது. 50 ஆண்டு காலம் பழமையான ஒரு கட்சி, 5 முறை ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி, எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தணும், திராவிட மாடல் நாங்கள் தான், இளைஞருடைய எழுச்சி நாயகன் எங்கள் கட்சியில் தான் இருக்கிறாரு, அனைத்து மக்களுக்கும் எல்லாருக்குமே எல்லாம் கொடுக்கக்கூடிய இயக்கத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம் சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் ஐயா ஸ்டாலின் அவருடைய வழி நடத்தக்கூடிய இந்த ஆட்சியில் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை எதிர்கொள்ள முடியாமல் திணறி கொண்டு இருக்கிறாங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகவிற்கும் ஒரு கடுமையான போட்டி நிலவுகிறது. அதை ஊடகம் அத்தனையுமே இன்னைக்கு பேசு பொருளாக மாற்றி இருக்கிறாங்க. கள நிலவரம் இன்னைக்கு அதுதான் எடுத்துரைக்குது. அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி எந்த இடத்துலையுமே விக்கிரவாண்டி தொகுதியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது. அந்த கட்சியோட கேள்விகளுக்கு நீ பதில் சொல்ல முடியாமல் திண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. கடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக என்ன விதமான யுக்திகளை கையாண்டதோ அதை விட அதிகமான மோசமான கேவலமான பச்சை அயோக்கியத்தனம் வாய்ந்த அனைத்து விதமான வேலைகளையும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக என்கிற ஒரு கட்சி செய்து கொண்டிருக்குது. அங்கேயாவது பட்டியலை அடைத்து வைத்து உதயநிதி அவர்களுடைய படத்தை போட்டு சாப்பாடு போட்டு வீட்டுக்கு அனுப்புறாங்க. இங்க அதையும் தாண்டி கூட்டிட்டு வந்து மக்களிடம் எந்த ஒரு படத்தையும் போடாம அவர்களை வெறுமனே உட்கார வைத்து நாங்கள் 5000 ரூபாய் தரோம், 10,000 ரூபாய் தரோம், சாதி ரீதியாக பேசி அதை விட கொடுமையான ஆயுதத்தை தன் கையில் எடுத்து ஐயா பெரியார் அவர்கள் சொல்றாங்க, மதம் மனிதனை மிருகமாக்கும், சாதி மனிதனை சாக்கடையாக்கும்னு. அப்படி பெரியாரையே தலைமையாக கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு அதே சாதியவும் அதே மதத்தையும் சொல்லி இன்னைக்கு விக்கிரவாண்டி தொகுதியில வாக்கு சேகரிக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்குதுன்னா அவங்க பெரியாருடைய கோட்பாட்டை அவங்களே கொண்டொழித்து விட்டாங்க. பெரியாருடைய கோட்பாடு அங்கேயே செத்து போச்சு. பெரியாரை தலைமையேற்று நடத்துவதற்கும் பெரியாருடைய படத்தை பயன்படுத்துவதற்கும் பெரியாருடைய பெயரை உச்சரிப்பதற்கும் தகுதியற்றவர்களாக திமுக என்கிற ஒரு இயக்கம் இன்னைக்கு மாறிவிட்டது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மூலியமா. அப்போ மக்களை கொடும் துயரத்துக்கு கொடும் சித்திரவதைக்குள்ள ஆளாக்கி வாக்குகளை வாங்க வேண்டும் என்கிற ஒரு மலிவான ஒரு எண்ணத்தை, மலிவான ஒரு அரசியலை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நடத்தி கொண்டிருக்குது. நாம் தமிழர் கட்சி எளிய பிள்ளைகள், பண வசதி கிடையாது, பொருளாதார பின்னணி கிடையாது, எந்த ஒரு தொழிலும் இதுவரை வென்றது கிடையாது. ஆனால் மக்கள் மீது நம்பிக்கை வைத்து இந்த ஜனநாயகத்தில் இடைத்தேர்தலில் கடுமையாக போட்டி போட்டு கொண்டு இருக்குது. எல்லா பகுதியிலும் நாம் தமிழர் கட்சியோட உறவுகள் தங்களோட கொடிகளையும் தங்களோட கொள்கைகளையும் தூக்கி கொண்டு மக்களை நேரடியாக சந்தித்து மக்களிடத்தில் நாங்கள் என்ன செய்வோம் என்கிற உறுதிமொழியை கொடுத்து வாக்கு சேகரிக்கிறோம். எங்களுடைய கட்சி திமுகவுடைய 5000 கொடுக்குது, நாங்கள் 10,000 கொடுக்குறோம் அப்படின்னா எங்களை எதிர்த்து சண்டை போடலாம். திமுக சாதியை சொல்லி வாக்கு கேட்கும் போது நாங்கள் மதத்தை சொல்லி ஓட்டு கேட்குறோமா, சண்டை போடலாம். திமுக உதயநிதியோட வரலாற்றை சொல்லி ஓட்டு கேட்கும்போது நாங்கள் உதயநிதியோட அரசியல் புரிதலே கிடையாதுன்னு சொல்லி வாக்கு சேகரிக்குமா, எங்களோட சண்டை போடலாம். நாங்கள் திமுக பக்கமே போகல. திமுக முன்னெடுக்கக்கூடிய அரசியல் ஒரு பக்கம், நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கக்கூடிய அரசியல் ஒரு பக்கம். ஆனால் இதற்கிடையில நாம் தமிழர் கட்சி மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தக்கூடிய அளவிற்கு திமுக கையில் வன்முறையை எடுப்பதற்கான காரணம் என்ன? நாம் தமிழர் கட்சி திமுகவை என்ன பண்ணுச்சு? அதிமுக மாதிரி எதிர்கட்சியாக உட்கார்ந்து கொண்டு கேள்வி எழுப்புகிறதா? இல்ல பாஜக மாதிரி உங்ககிட்டயே வளர்ச்சி அடைந்து விட்டு உங்களையே எதிர்த்து கேள்வி கேட்கிறதா? கிடையாது. எங்களுடைய கொள்கை தனி, எங்களோட கோட்பாடு தனி. மக்களை சந்தித்து நாங்கள் ஜனநாயக முறையில் வாக்கு கேட்கிறோம். இதுல திமுகவிற்கு என்ன வலிக்குது? திமுகவிற்கு ஒரே ஒரு பயம் தாங்க, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 2ஆம் இடம் வந்துவிடக்கூடாது, இல்லை முதலிடமே வந்துவிடக்கூடாது, கடுமையான போட்டியாக மாறிவிடக்கூடாது என்பதில் ஒரு அச்சம் வைத்திருக்குது. ஏன்னா திமுகவுடைய உண்மையை பேசக்கூடிய ஒரே ஒரு கட்சி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அந்த தகுதி நாம் தமிழர் கட்சிக்கு தான் இருக்குது. இன்னைக்கு பாமகவை எதிர்த்து திமுக நீங்க கல்லை விட்டு இருந்திருந்தாலோ, அவங்க கூட்டத்தில் ஒரு வன்முறையை ஏற்படுத்தியிருந்தாலோ, அடிக்க பாய்ந்திருந்தாலோ அது வேற அரசியலா மாத்திருப்பான். ஏன்னா பாமக இன்னைக்கு வரைக்கும் வாக்கு செலுத்தினாலும் அது வன்னியர்களுக்கான கட்சி என்கிற ஒரு அடையாளத்தை அந்த பகுதியில் ஏற்படுத்தி வைத்திருக்குது. அது திமுகவிற்கே நல்லா தெரியும். அப்போ பாமக மீது நம்ம வன்முறையை கையில் எடுத்தோம்னா அது நம்மளுடைய வாக்கு வங்கியை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் என்பதனால அவங்களுக்கு அது அச்சம் கொடுக்குது. அதே நாம் தமிழர் கட்சி மீது நம்ம வன்முறையை எடுப்படுத்தோம்னா, நாம் தமிழர் கட்சி சாதி வச்சு அரசியல் பண்ணல, மதத்தை வச்சு அரசியல் பண்ணல, அவன் தமிழன் என்கிற இன உணர்வை வைத்து அரசியல் பண்றான். இங்க தமிழன் என்கிற இன உணர்வு மிக குறைவாக இருக்கிறது. அப்போ அவர்கள் நாம் எளிதில் நம்ம வன்முறையில கையில எடுத்து அவங்கள வீழ்த்தி விடலாம், அவங்கள அச்சுறுத்தல் கொடுக்கலாம்னு திமுக கையில் எடுக்குது. இது தமிழர்களுக்கு மிகப்பெரிய தலைக்குனிவு தான். தமிழர் என்கிற ஒரு உணர்வை கையில் எடுத்து இன்னைக்கு வாக்கு சேகரிக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி கொடுக்குதுன்னா அப்ப இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய எந்த ஒரு இயக்கமுமே
இதற்கு குரல் கொடுக்க மாட்டாங்க. அந்த துணிவுல தான் திமுக இவ்வளவு தூரம் வேலை செய்யுது. திமுகங்கிற கட்சியில பாசிச சக்தியை வீழ்த்த போகிறோம், ஜனநாயகத்தை பாதுகாக்க போகிறோம், நாங்கள் யார் வருவது என்பதை விட யார் வரக்கூடாது என்பதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறோம் சொல்லக்கூடிய அத்தனை வாய்ச்சவுடால் வீரர்களுமே திமுக செய்யக்கூடிய இந்த அயோக்கிய தரத்தை யாராவது ஒருத்தவங்க கண்டித்து இருக்கிறாங்களா? திமுக வாக்குக்கு பணம் கொடுப்பதை இவர்களுக்கு தெரியாதா? திமுக மக்களை பட்டியல அடைத்து வைத்து வாக்கு கேட்குதுங்கிறது யாருக்குமே தெரியாதா? திமுக நாம் தமிழர் கட்சியை பரப்புரை செய்ய விடாமல் அழுத்தம் கொடுப்பது யாருக்கும் தெரியாதா? திமுக நாம் தமிழர் கட்சி பரப்புரை செய்யக்கூடிய வேட்பாளர் மீது கல்லை விட்டு ஏறுவதை யாருமே பார்க்கலையா? இல்ல பார்த்தும் கடந்து போறாங்களா? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கூட செய்யறாங்க. ஐயா ஸ்டாலின் பச்சையா போய் சொல்றாரு. நேற்று ஒரு காணொலி வெளியிட்டு ஆற்றல் மிகு வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்களுக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொகுதியில வாக்கு செலுத்தி அவரை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கணும் ஐயா ஸ்டாலின் சொல்றாரு. யார் ஆற்றல் மிகு செயல் வீரர்? அன்னியூர் சிவா அவர்களா? வாக்குக்கு பணம் கொடுக்கறது, பரிசு பொருட்கள் கொடுக்கறது, மக்களை பட்டியல அடைத்து வைத்திருப்பது, மளிகை சாமா கொடுக்கறது, கறி வாங்கி கொடுக்கறது, படம் போட்டு காமிக்கிறது, சுற்றுலா கூட்டிட்டு போறது, இன்னும் அவர்களுக்கு தேவையான சரக்கு வாங்கி கொடுக்கறது, வேட்டி சேலை வாங்கி கொடுக்கறது, மக்களை மூளை செலவு செய்வது, இது எல்லாம் செய்யக்கூடியவருக்கு பேரு ஆற்றல் மிகு வேட்பாளர் அன்னியூர் சிவா. இதுல கூடுதலா அவர் சொல்றாரு, 1 கோடிக்கு மேற்பட்டவர்கள் மகளிர் உரிமை தொகையால பயனடைந்து இருக்கிறாங்க, அதனால திமுக வாக்கு செலுத்தணும். ஒவ்வொரு வீட்லையும் மாதமான கல்வி உரிமை தொகை பெறக்கூடிய மாணவ மாணவிகள் இருக்காங்க, அதனால நீங்க எங்களுக்கு வாக்கு செலுத்தணும். தமிழ்நாட்டில் எண்ணற்ற புரட்சிகர திட்டம் கொண்டு வந்திருக்கு. என்னையா புரட்சிகர திட்டம்? வாய் கூச வேணாம் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு. தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கக்கூடிய திமுகவிற்கு மக்கள் அவங்களே களத்தில் இறங்கி போராடணும், அவங்களே களத்தில் இறங்கி பரப்புரை செய்யணும். திமுகவிற்கு பரப்புரைக்கு போனால் 500 ரூபா கிடைக்கும், 200 ரூபாய்க்கு கிடைக்கும், 100 ரூபா கோட்டை கொடுப்பானுங்க என்பதை தாண்டி வேற யாராவது ஒருத்தவங்க பரப்புரைக்கு வராங்களான்னு பார்த்தா கிடையாது. உண்மையிலே திமுக ஒரு நல்ல ஆட்சி கொடுத்திருக்குது, திமுகவுடைய திட்டத்தினால ஒரு மக்கள் பயனடைந்து இருக்கிறாங்க, அதனால என் தலைமுறை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராவது ஒருவர் அந்த பரப்புரைக்கு வந்திருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. அனைத்து மக்களுமே பணம் வாங்கி கொண்டு வந்தவர்கள், பணத்திற்காக வந்தவர்கள். எதனா ஒரு லாபம் நமக்கு கிடைக்கும், இல்லை இவர்களால நம்ம இதற்கு முன்னாடி லாபம் அடைந்து விட்டோம், அதற்காண்டி இந்த களத்தில் இறங்கி நம்ம வேலை செய்யணுங்கிற ஒற்றை காரணத்துக்காண்டி தான் இன்னைக்கு வந்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சி மாதிரி எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் மக்கள் சேவை கொடுக்கணும் என்பதற்காக நீங்க பரப்புரைக்கு வந்தவர்கள் கிடையாது. நாம் தமிழர் கட்சியில் இன்னைக்கு 100 பேர் கொடியை தூக்கிக்கிட்டு நீங்க பரப்புரைக்கு போறாங்களா? 100 பேருமே 500 ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு போனவங்க, தன் குடும்பத்தை விட தன் இனமான முக்கியம் என்று கருதி இன்னைக்கு அந்த களத்தில் நிற்கக்கூடியவர்கள். இனி ஒரு தலைமுறை இது போல போராடி விடாது, நாம் தான் போராடி அந்த அதிகாரத்தை அவர்களிடம் ஒப்படைத்து விட்டு போகணும்னு சொல்லி போராட வந்தவர்கள் எண்ணற்ற பேரு. இத்தனை மாண்புமிக்க ஜனநாயகவாதிகள் போராடக்கூடிய நாம் தமிழர் கட்சியோட இன்னைக்கு திமுக அவ்வளவு அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு கட்சி அதிகாரத்துல கிடையாது, ஆனால் கட்சியை கண்டு அச்சம் வருகிறது இல்லையா? திமுக எப்போ காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைத்ததோ அன்னைக்கே திராவிடம் செத்து போச்சு. திமுக இன்னைக்கு பணத்திற்கு வாக்கு கொடுத்ததோ அன்னைக்கே அண்ணாவுடைய கொள்கையும் செத்து போச்சு. ஏன்னா இதே 1967 அண்ணா அவர்களே பரப்புரை செய்யறாங்க, காங்கிரஸ் கட்சி என்னை தோற்கடிப்பதற்கு வாக்குக்கு பணம் கொடுக்குதுன்னு. அன்னைக்கெல்லாம் அவர்களை எதிர்த்து பேசிய இந்த திராவிட திருவாளர்கள் இன்னைக்கு அவர்களே அவருடைய வேட்பாளரை வெல்ல வைப்பதற்கு பணம் தான் கொடுக்குறாங்க. அப்ப அவருடைய கோட்பாடு செத்து போச்சு, திராவிடம் செத்து போச்சு, அவர்கள் தோற்று போய் விட்டார்கள். தோற்று போனவர்களுக்கு வேற வழி தெரியல. தன் கைகளில் கொள்கை ஆயுதமாக கிடையாது, தனது கைகளில் தன்னுடைய அரசியல் ஆயுதமாக கிடையாது, தன்னுடைய கைகளில் மக்கள் நல சார்ந்த திட்டங்கள் ஆயுதமாக கிடையாது, தன்னுடைய கைகளில் ஜனநாயகம் ஆயுதமாக கிடையாது. அதனால ஜனநாயகத்தையே குழி தோண்டி புதைக்கக்கூடிய பணம், மதம், சாதி இது 3ஐயும் கையில் எடுத்துக்கொண்டு இன்னைக்கு திமுக மிக தீவிரமாக இன்னைக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் களமாடி கொண்டு இருக்கிறது. இத்தனை அடக்குமுறைகளையும் தாண்டி தமிழ்நாட்டில் எத்தனையோ நடுநிலையாளர்கள் இருக்கிறாங்க, ஜனநாயகவாதிகள் இருக்கிறாங்க, பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள் எத்தனையோ இருக்கிறாங்க. ஏன் யாருமே இதை விவாதத்துக்கு எடுத்துக்கல? நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு கட்சி போட்டியிடுவதனாலேயே திமுக செய்யக்கூடிய அத்தனை அயோக்கியத்தனத்தையும் ஆதரிக்க வேண்டிய தேவை இங்க இருக்கக்கூடிய நடுநிலையாளர்களுக்கு, ஜனநாயகவாதிகளுக்கு, இந்த ஊடகத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, பத்திரிகையாளர்களுக்கு என்ன தேவை இருக்குது? திமுக வாக்குக்கு பணம் கொடுக்கவில்லை என்கிற உண்மையை திமுக காரனாலேயே மறுக்க முடியாது. அவனுக்கு நல்லா தெரியும். சண்டைக்கு வர்றான், கலவரம் நடக்குமா? ஒரு வயதான உடன்பிறப்பு சொல்றாரு, அப்ப கலவரம் தான் நடக்கும். யார்கிட்ட? காவல்துறையிட்ட சொல்றாரு. அப்போ பாஜகவே இன்னைக்கு திமுக ஒரு கட்டத்தில் அப்படிதான் பரப்புரை செய்து அவர்கள் கலவரம் செய்து அரசியலுக்கு வரக்கூடியவர்கள். இன்னைக்கு அதே அரசியல திமுகவும் கையில் எடுக்குதுன்னா பாஜகவும் திமுகவும் ஒன்று தானே. திமுகவுடைய உடன்பிறப்பு தான் சொல்றாங்க, அப்போ கலவரம் தான் வரும் அப்படின்னு. அப்போ கலவரம் செய்ததாவது என் அரசியல் கட்சியை நான் வெல்ல வைக்க வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு திமுகவுடைய அதிகபட்ச எண்ணமாக இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியை பார்த்து பயப்படுறாங்க, தீவிரமாக பயப்படுறாங்க. நாம் தமிழர் கட்சியில கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கிடையாது. 63 பேர் கள்ளச்சாராயம் கொடுத்து இறந்து போயிருக்கிறாங்க, அதுக்கு திமுக கிட்ட பதில் கிடையாது. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அதிகமாக இருக்கிறது, அதற்கு பதில் கிடையாது. தமிழ்நாட்டில் எண்ணற்ற விவசாய போராட்டங்களை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, அதற்கு பதில் கிடையாது. தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசோட திட்டங்கள் அத்தனையும் செயல்படுத்தி விவசாய நிலங்களை அழித்துக் கொண்டிருக்கிறது, அதற்கு எந்த பதிலும் கிடையாது. ஆசிரியர் போராட்டம், செவிலியர் போராட்டம், துப்புரவு பணியாளர் போராட்டம், பொறியாளர்கள் போராட்டம், வழக்கறிஞர் போராட்டம், இப்படி எண்ணற்ற போராட்டங்கள் நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே போகலாம். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. இது அத்தனையும் தாண்டி நாங்கள் திராவிட மாடல்,
நாங்கள் 40 தொகுதியில் வென்று விட்டோம். 40 தொகுதியில் வென்று விட்ட திமுக என்கிற ஒரு கட்சிக்கு நாம் தமிழர் கட்சியை பார்த்து அச்சப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், திமுகவை சேர்ந்தவர், நல்ல ஆட்சியை கொடுத்திருந்தார், நல்ல திட்டங்களை செயல்படுத்தி இருந்தால் ஏன் திமுக வாக்குக்கு பணம் கொடுக்கணும்? அப்ப நாம் தமிழர் கட்சி கேட்கக்கூடிய கேள்விக்கு அவர்களிடம் பதில் கிடையாது, அவர்கள்ட்ட நேர்மையான அரசியல் கிடையாது. அதனால நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு எதிர்த்து இன்னைக்கு கல்லை கொண்டு எறிவதும், பொது இடங்களில் அச்சுறுத்தல் கொடுப்பதும், நாம் தமிழர் கட்சியை மிரட்டுவதும், இது எத்தனை காலத்துக்கு நடந்துற போது? நாம் தமிழர் கட்சியை பார்த்து இதற்கு மேலேயுமா உங்களுக்கு புரியல? கையில பணம் கிடையாது, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு விதமான வறுமை இருக்கிறது. அதை அத்தனையும் தாண்டி பண முதலைகளோடு போட்டி போடுவதற்கு நீங்க களத்தில் இறங்கி நாம் தமிழர் கட்சி போராடி கொண்டிருக்கிறதுனா நாங்கள் கொள்கைவாதிகள் என்பதை திமுக கட்சிக்காரங்க நன்கு உணர்ந்து கொள்ளுங்க. இதுக்கு மேலேயும் நாம் தமிழர் கட்சி நீங்க சீண்டி பார்க்கணும், அவங்க கட்சியில பயணிக்கக்கூடியவர்களுக்கு நம்ம அச்சுறுத்தல் கொடுக்கணும், நம்ம மிரட்டினா அவங்க பயந்துருவாங்க, செஞ்சிருவாங்க, அந்த இடத்துக்குள்ளே நீங்க வராதிங்க. அதையெல்லாம் தாண்டி நாம் தமிழர் கட்சி கடந்து வந்துருச்சு. விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நன்கு உணரணும். இந்த மக்கள் அனைவரையும் இப்படி பட்டியல அடைத்து வைத்துக் கொண்டு இவர்கள் பணத்திற்கு கொடுத்து வாக்கு கேட்கிறாங்க அப்படின்னா இவர்கள் நேர்மையானவர்களா என்பதை யோசித்து பார்க்கணும். மதமும் அந்த சாதியும் அந்த ஒரு நாள் மட்டும்தான் உங்கள் செவிகளில் கேட்கும். அதன் பிறகு மீதி இருக்கக்கூடிய அந்த 3 ஆண்டுகளும் இந்த அரசியல்வாதிகள் இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளால் நீங்கள் தான் பாதிக்கப்பட போறீங்க. அந்த 5000க்கும் 10,000க்கும் உங்களோட வாக்கை விற்பனை செய்துவிட்டு ஒரு நேர்மையான ஒரு அரசியலை தோற்கடிக்க போகிறீர்கள் என்கிற குற்ற உணர்ச்சி என் மக்களுக்கு வரணும். அதையெல்லாம் கடந்து எதற்காக இந்த எளிய பிள்ளைகளை இவர்கள் தொடர்த்துறாங்க? அங்களுடைய எத்தனை மக்கள் இருக்கிறாங்க? உங்கள் வீட்டு பிள்ளைகள் தானே கேள்வி கேட்குது. வேட்பாளர் மருத்துவர் அபிநயா அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அந்த மக்கள் இடத்துல ஒருவருக்கு கூட ஒரு எண்ணம் வரலையா? ஒரு நேர்மை வரலையா? இந்த பெண் சொல்வது சரிதானே, நம்ம ஏன் அடைத்து வைத்திருக்காங்க, ஏன் பணம் கொடுக்கணும், அப்ப நம்ம கிட்ட இருந்து என்ன எடுத்துக்க போறாங்க என்கிற கேள்வி கூட இல்லாத அளவிற்கு என் மக்களை முட்டாள்தனமாக வைத்திருக்கக்கூடிய இவர்கள் தான் நல்ல ஆட்சி கொடுக்கிறோம் பொய் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எல்லாரும் படித்து விட்டாங்க, மக்கள் அனைவரும் சுயமரியாதையோடு வாழ்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள், இந்த கேடு கெட்டவர்கள் தான் இன்னைக்கு மக்களுக்கு பணம் கொடுத்து வாக்கு வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டிருக்காங்க. இவை எத்தனையும் மாறணும். மாற வேண்டும் என்றால் அண்ணன் இன்னைக்கு பல முறை பல இடத்துல சொல்லக்கூடியது ஒண்ணுதான், திமுகவை ஒழிக்காமல் இந்த தமிழ்நாட்டில் நல்ல ஜனநாயகத்தை உன்னால உருவாக்க முடியாதுன்னு. விரைவில் அதற்கான காலமும் அதற்கான வாய்ப்பும் தமிழ்நாட்டில் உருவாகும். அந்த காலம் வரும்பொழுது அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்று சேர்ந்து இந்த திமுகவை வீழ்த்தணும், தமிழன் அதிகாரத்திற்கு வரணும், தமிழனை ஏளனமாக வன்முறையை கையில் எடுத்து விரட்டக்கூடிய இந்த அரசியலை நாம் அடியோடு ஒழிக்கணும். இல்லை அப்படின்னா தமிழினம் அழிவதையும் அழிக்கப்படுவதையும் இந்த திராவிட அரசியல் துணிச்சலாக கையில் எடுத்து களமாடி கொண்டிருக்கும்.